இந்திரா கிச்சன்லேருந்து இந்திராமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வெள்ளை அரிசி சோளத்தை வச்சு எப்படி சூப்பு செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 100 கிராம் சோளம் எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேங்க. நைட்டே ஊற வச்சாச்சு, நல்லா ஊறிடுச்சு. 10 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ இதை நல்லா மிக்சி சாரில் போட்டு நல்லா மாவு மாதிரி அடிச்சிடலாங்க. இதை பால் எடுக்கணும். இப்போ நல்லா அரைச்சாச்சுங்க. இதை பால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜூஸ் வடிகட்டியில் வடிகட்டிடுங்க. இந்த மாதிரி வடிகட்டிட்டு நான் காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, இது தேவையில்லை. இப்போ இந்த பால் ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ தக்காளி உரித்து வச்சுருக்கேன். சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஒரு கொதி வரவும் தோலை உரிச்சிட்டு வச்சுருக்கேன். இதையும் இதோட கூட போட்டு அரைச்சிருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சி இதையும் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். இப்போ தக்காளியும் ஜூஸ் அடிச்சாச்சுங்க. இதையும் ஒரு வடிகட்டி வச்சுக்கலாம். ஏன்னா குழந்தைங்க குடிக்கிறது திப்பி திப்பியாக இருக்குது. அதெல்லாம் வடிகட்டி இந்த விதையெல்லாம் 1 2 இருக்குது, எல்லாம் வந்துடும். பார்த்தீங்களா, அந்த விதையெல்லாம் வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி வடிகட்டிட்டோம்னா நமக்கு அந்த கிட்னிங்களுக்கெல்லாம் எதுவும் செய்யாது. குழந்தைங்களுக்கு கொடுக்குறது இந்த மாதிரி வடிகட்டிட்டு செஞ்சு கொடுங்க. இது செஞ்சாலும் இப்போ சோளம் பால் 2 கப்பு எடுத்துருக்கேங்க. 2 கப்பு வந்திருக்கு சோளம் பால். தக்காளி அந்த ஜூஸ் ஒரு 1.5 கப்பு இருக்குது. பூண்டு ஒரு 5 பூண்டு பெரிய பெரிய பல் பூண்டில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உரித்து கொத்தமல்லி ஒரு 2 கொத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க சூப்பு செய்ய போயிடலாம். பட்டர் ஒரு 25 கிராமுங்க. பட்டர் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பட்டர் நல்லா கரைஞ்சிட்டு இப்போ பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பூண்டை சேர்த்துடலாம். பூண்டு நல்லா சிவக்க வேகட்டும். பூண்டு பாருங்க நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஜூஸ் அடித்து வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்த்துடலாங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ வாங்க, தக்காளி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த சோளம் பால் சேர்த்துக்கலாம். ரெண்டு கப்பு எடுத்துருக்குறோங்க. அந்த 2 கப்பு பாலையும் இதில் ஊற்றிடலாம். எவ்வளோ தண்ணி நம்ம வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு, எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கங்க. நான் 4 பேருக்கு எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் தண்ணி, அவ்வளோதான். இது நல்லா கொதிக்கட்டுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்கணும். நான் மஞ்சத்தூள் சேர்த்துறேன். நான் கோல்டுக்கு மஞ்சத்தூள் கிருமி நாசினிங்க, அது கொஞ்சம் சேர்க்குறது நல்லது. ஒரு 3 சிட்டிக்கு அளவு சேர்த்துடலாம். இது நல்லா கொதிக்கட்டுங்க. கொதித்து நல்லா கொதித்து நமக்கு கொஞ்சம் லைட்டாக கூழ் மாதிரி வரும். அப்போது நம்ம இறக்கிட்டு மிளகுத்தூள், உப்பு, கொத்தமல்லி சேர்த்துக்கலாமா. இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துடலாம். ஓகேங்களா, எப்படி வந்துருச்சுங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உடம்பு வலிக்கு, உடம்புக்கு நல்லா அவ்வளோ சத்துங்க. இது வெள்ளை சோளம் நம்ம எடுத்துக்கிறதே இல்லை. வெள்ளை சோளம் அரிசி சோளம் குழந்தைங்களுக்குல பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி சாப்பிடுங்க. தோசையாவோ உப்புமாவாவோ நம்ம எப்படி வேணாலும் இதில் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாங்க. நான் ஒன்றுன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செஞ்சு காமிக்கிறேன். அதை பார்த்து நீங்களும் எல்லாரும் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ கொதி வந்துடுச்சுங்க. நல்லா ஒரு 3/4 ஸ்பூன் மிளகுத்தூள் தூவிடலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறோன்னா கொஞ்சம் கம்மியாகவே கொடுங்க. பெரியவங்க சாப்பிட்றதுன்னா கொஞ்சம் மிளகுத்தூள் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நல்லது, கோல்டுக்கெல்லாம் நல்லது, சளிக்கு நல்லது, நல்லா ஜீரண சக்தி ஆகும். இது நல்லா கொதிக்கட்டுங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும்.
இது மிளகுத்தூள் லைட்டாக கட்டி கட்டியாக இருக்குன்னு நினைக்காதீங்க, அது கரைஞ்சிரும். ஏன்னா இப்போவே போட்டு விட்டால் தான் நல்லா அந்த காரமெல்லாம் நல்லா சேரும் அப்படியே. இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்து இறக்கிடலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் காமிக்கிறேன். ஒரு 3/4 ஸ்பூன் வெள்ளை சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை பாத்திரத்தில் ஊற்றிடலாம். இப்போ கொத்தமல்லி தூவிடலாங்க. இப்போ வெள்ளை சோளம் சூப் வந்து செஞ்சாச்சுங்க. சூப்பராக இருக்குதுங்க. இது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.